Hello friends, welcome back to my channel Lifestyle Shots. என்னடா ஓப்பனிங்லேயே இப்படி ப்ளூ கலர் ஸ்டார்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து என்னோட பொண்ணோட 5th இயர் பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பேஸ்ட் தீம், அதாவது ப்ளூ கலர் பேஸ்ட் தீம் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் பர்த்டே vlog எப்படி போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மார்னிங் வந்து அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேசரியை வந்து செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சாச்சு. இன்றைக்கி பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 25 பேரை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் என்னோடய டாட்டரோட பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் யூனிகார்ன் பேஸ் தீம் போயிருந்தோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து கலர் பேஸ் தீம் போயிருந்தோம். அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி கலர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டையுமே நாங்கள் எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன், அதாவது டிஜிட்டல் இன்விடேஷன் கொடுத்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்களையும் வரும்போது இதே கலர் அட்டையர் வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரியே வந்திருந்தவங்களும் வந்து அதே மாதிரி ஒரு அட்டையரில் வந்து வந்திருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டி ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக பலூன் அங்கங்கே ஸ்டிக் பண்ணாமல் ஒரு பலூன் வச்சு ஒரு ஆர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடமே வந்து ரொம்ப எலிவேட் ஆகி தெரியும். அண்ட் கேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர் இல்லாமல் 2 டயர் கேக் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு 2 டயர் மாதிரி கேக்காக போயிருந்தோம். அண்ட் இந்த கலர் பேஸில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மேலே டாப்பிங்ஸ் வந்து பெருசாக வந்து ஹோல்ட் பண்ணலை. பிளெயின் டாப்பிங்ஸ் மாதிரி விட்டுட்டு அண்ட் கலர் வந்து அதே மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நாங்கள் கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமாங்க? நிறைய மெமரிஸ் தான். நிறைய மெமரிஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அதை நம்ம அவங்க செரிஷ் பண்ணும்போது அவங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள் போட்ட இந்த எஃபர்ட் வந்து கண்டிப்பாக என் டாட்டரோட அந்த அவங்களோட மனசில் வந்து பயங்கரமாக ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஹோப் ஷி என்ஜாய்ஸ் அப்படின்னே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இந்த செலிப்ரேஷன் நான் ரியல் ஆடியோவாக விடுறேன் பாருங்கள். என்னோட டாட்டரோட ஸ்பெஷலான டேயில் வந்து அவளை நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது, அவளுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணது எல்லாமே அவளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கும். இதை விட ஒரு ஸ்பெஷல் மெமரி வந்து அவள் லைஃப்பில் வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக நான் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு எங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நிறைய மெமரிஸை வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினச்சிட்டே இருப்போம். அண்ட் கேக் கட்டிங் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வந்திருக்க கெஸ்ட்டுக்கு வந்து டின்னர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் மாதிரி வந்து ஒரு ட்ரிங்க் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து மெயின் டிஷ் அண்ட் அதுக்கு 3 சைட் டிஷ் வந்து சொல்லியிருந்தோம். மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா வந்து பட்டர் நான் அண்ட் வெஜ் புலாவ் நூடுல்ஸ். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலா, தால் மக்னி அண்ட் மலாய் கோஃப்தா. இதெல்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போனேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸாக நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். இந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து அவங்க வீடு மாதிரி நினச்சி வேலையெல்லாம் இழுத்து போட்டு ரொம்ப சிறப்பாக வந்து எங்களுக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் அவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். வந்திருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா குட்டி பேக்ஸ் வாங்குறது தான். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன குட்டி பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியா வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு சின்ன டேக்அவே மாதிரி இந்த வீடியோ மூலமாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.